1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணம் பண்ணுங்க. இந்த பழமொழி நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அந்த பழமொழி வந்து பொய், அதாவது மறி வந்தது. ஏன் தெரியுமா? ஒரே ஒரு பொய் சொல்லி கல்யாணம் பண்ணா கூட மறுநாளே அந்த கல்யாணம் இப்ப இந்த காலத்துலலாம் டிவோர்ஸ் ஆயிடும். அதாவது இந்த பழமொழிக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? 1000 பேர்ட்ட பொய் சொல்லியாவது, அதாவது எங்களுக்கு பொண்ணு வேணும், மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு 1000 பேத்தியாவது போய் சொல்லி கல்யாணம் பண்ணுங்க. இதுதான் மருவி காலப்போக்கில் என்னென்ன ஆயிடுது, 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு. ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற லெசன் வந்து இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பிரஷன்ஸ் அபவுட் லை, பொய்யை பற்றிய பயனுள்ள வாக்கியங்களை வந்து பார்க்க போறோம். சரி, பொய்னா லை, பொய் சொல்றதுக்கும் லை தான். ஸோ பொய்யை வந்து பெயர் சொல்லாமல் பயன்படுத்திக்கலாம், வினைச்சொல்லாமல் பயன்படுத்திக்கலாம், நவுனாவும் பயன்படுத்திக்கலாம், வேர்பாவும் பயன்படுத்திக்கலாம். சரி, நம்பர் 1, ஒரு பொய்யை மறைக்க 9 பொய். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பழமொழி இது. இங்கிலீஷ்ல ஒன் லை லீட்ஸ் டு அனதர், ஒன் லை லீட்ஸ் டு அனதர்னு சொல்றோம். சரி, பொய்யில வந்து பல வகைகள் இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு 2 டைப்ஸ் பார்க்கலாம். என்னென்னது? ஒயிட் லை, அப்புறம் பிளாக் லை. சரி, ஒயிட் லைனா என்ன? மற்றவங்களோட மனசு புண்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்ற ஒரு ஹார்ம்லெஸ், ஒரு தீங்கில்லாத ஒரு குட்டி பொய்ய ஒயிட் லைன்னு சொல்றோம். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள், நீ ஒரு சின்ன பொய்யை சொல்லி நீ தப்பிச்சிருக்கலாம். எப்படி சொல்லுவோம் இங்கிலீஷ்ல? யூ குட் ஹவ் டோல்ட் a white lie and escaped. You could have told a white lie and escaped. அடுத்தது என்ன? பிளாக் லை. பிளாக் லைனா அதாவது சுயநலத்துக்காக, சொந்த லாபத்துக்காக சொல்லப்படுகிற ஒரு பொய்யை வந்து பிளாக் லைன்னு சொல்றோம். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள், அவன் சொல்ற எல்லா சாக்கு போக்குமே அவனோட சுயநலத்துக்காக சொல்லப்படுகிற பொய். ஸோ ஆல் ஹிஸ் எக்ஸ்கியூசஸ் are full of black lies. All his excuses are full of black lies. நல்லா கவனிங்க, எக்ஸ்கியூசஸ் அப்படின்னா சாக்கு போக்குகள் அர்த்தம். ஸோ அடுத்த செட் ஆஃப் சென்டென்சஸ் பார்க்க போறோம். நம்பர் 2, யாரையா பத்தி சொல்லுவோம், அவரு பொய்யே சொல்ல மாட்டாரு. எப்படி சொல்றது? he would never tell a lie. He would never tell a lie. அடுத்து பார்க்கலாம், குழந்தைகளும் முட்டாள்களும் பொய் சொல்ல மாட்டார்கள். அவர்களுக்கு பொய் சொல்ல தெரியாது. ஏன்? குழந்தைங்களுக்கு பொய் சொல்ல தெரியாது. ரெண்டாவது, முட்டாள்கள் வந்து பொய் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பொய் சொன்னா அதை ஞாபகம் வச்சுக்கணும், அவங்க மறந்துடுவாங்க. ஸோ குழந்தைகளாலும் முட்டாள்களாலும் பொய் சொல்ல முடியாது. சில்ட்ரன் அண்ட் ஃபூல்ஸ் காண்ட் லை. சில்ட்ரன் அண்ட் ஃபூல்ஸ் காண்ட் லை. அடுத்து பார்க்க போறோம், அவன் வந்து தன்னுடைய தப்பை மூடி மறைக்கிறதுக்காக ஒரு பொய்யை சொன்னான். he told a lie to cover up his mistake. He told a lie to cover up his mistake. நல்லா கவனிங்க, cover up இந்த ஃப்ரேஸலுக்கு மூடி மறைக்கிறதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பார்க்கலாம், ஒரு பொய்யை சொன்ன பிறகு எனக்கு ஒரே குற்ற உணர்வா இருந்தது. I felt guilty after telling a lie. I felt guilty after telling a lie. நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் செட் ஆஃப் சென்டென்சஸ் என்ன? நம்பர் 3, பொய் சொல்றதை விட செஞ்ச தப்ப ஒத்துக்கிறது எவ்வளவோ மேல். இட் இஸ் பெட்டர் டு கன்ஃபஸ் than to lie. It is better to confess than to lie. நல்லா கவனிங்க, கன்ஃபஸ் இந்த வெர்புக்கு செஞ்ச தப்ப ஒத்துக்கிறதுன்னு அர்த்தம். அடுத்து பார்க்கலாம், பொய் சொல்லி மாட்டிப்போம். மாட்டின்ற பிறகு என்ன சொல்லுவோம்? இனிமேல் நான் பொய் சொல்ல விரும்பல. எப்படி சொல்லுவோம் இங்கிலீஷ்ல? ஐ டோன்ட் வாண்ட் டு லை எனிமோர். ஐ டோன்ட் வாண்ட் டு லை எனிமோர். எனிமோர்னா என்ன அர்த்தம்? இனிமேல் அர்த்தம். அடுத்த வாக்கியம் பார்க்கலாம், நான் எப்பயாச்சும் உங்கள்கிட்ட பொய் சொல்லியிருக்கிறேன்னா எப்படி கேட்கறது? have I ever lied to you? have I ever lied to you? நெக்ஸ்ட் பார்க்கலாம், என்னுடைய விருப்பத்துக்கு எதிராக நான் ஒரு பொய்யை சொன்னேன். எப்படி சொல்லுவோம் இங்கிலீஷ்ல? I told a lie against my will. I told a lie against my will. இந்த இடத்துல willனா விருப்பம்னு அர்த்தம். அடுத்து பார்க்கலாம், உண்மை என்ன தெரியுமா? நான் வந்து பொய் சொன்னேன். உண்மை என்ன தெரியுமா? நான் ஒரு பொய் சொன்னேன். The truth is I told a lie. The truth is I told a lie. நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நம்பர் 4, நல்லா கவனிங்க, அதிகமா பேசுறவரு அதிகமா பொய் சொல்லுவாரு. நம்ம வாழ்க்கையில நிறைய கவனிச்சிருக்கலாம். யார் ஒருத்தங்க அதிகமா பேசுறாங்களோ அவங்க அதிகமா பொய் சொல்லுவாங்க. இது எப்படி சொல்லுவோம் இங்கிலீஷ்ல? he that talks much lies much. He that talks much lies much. நெக்ஸ்ட் பார்க்க போறோம், உங்ககிட்ட பொய் சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. I have no need to lie to you. I have no need to lie to you. அவன் பொய் சொல்றாங்கிறது வெளிப்படையா தெரியுது. அவன் பொய் சொல்றாங்கிறது வெளிப்படையா தெரியுது. It is obvious that he lied. It is obvious that he lied. ஸோ இந்த லெசனோட லாஸ்ட் லெக்கு வந்துட்டோம். ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃப்ரேஸ் கற்றுக்கலாம். என்னது? ஃபிப் அபவுட். சரி, ஃபிப்னா ஒரு குட்டி பொய். ஃபிப்ஸ்டர்னா யாரு?
குட்டி குட்டி போய் டெய்லி குட்டி போய் சொல்லிட்டே இருக்கணும் அவருக்கு, இல்லாட்டி அவருக்கு மண்டை வெடிச்சிரும். அந்த மாதிரி ஆட்களை தான் ஃபிப்ஸ்டர்னு சொல்றோம். இன்னைக்கு நம்ம கத்துக்க போற ஃப்ரேசல் என்ன, ஃபிப் அபவுட். அப்படின்னா அர்த்தம், ஒரு குட்டி பொய்ய சொல்றத, ஒரு உண்மையை கொஞ்சோண்டு மறைக்கிறத கூட ஃபிப் அபவுட் அப்படின்னு சொல்லலாம். லெட்ஸ் an எக்ஸாம்பிள். நான் என்னோட எடையை பத்தி ஒரு குட்டியே ஒரு பொய் சொன்னேன். ஐ ஃபிப்டு அபவுட் மை வெயிட். ஐ ஃபிப்டு அபவுட் மை வெயிட். My dear viewers, interesting expressions about life. இந்த லெசன் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். மீண்டும் அடுத்த பாடத்தை சந்திப்போம். Thank you.